கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்ட திருத்தம் காரணமாக அமெரிக்காவில் இருந்து கனடா குடியுரிமை கோரி விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குடியுறவு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 2025 டிசம்பரில் ஒட்டாவாவில் நிறைவேற்றப்பட்ட பில் C3 கனடாவுக்கு வெளியே பிறந்தவர்களுக்கும் ஒரு புதிய கதவை திறந்துவிட்டுள்ளது. இதற்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்த முதலாம் தலைமுறை கனடியர்களுக்கு மட்டுமே குடியுரிமை விண்ணப்பிக்கும் உரிமை இருந்தது. ஆனால் புதிய சட்டத்தின்படி கனடாவில் பிறந்த ஒருவரின் நேரடி வாரிசுகள் குடியுரிமை கோர முடியும். கனடிய பெற்றோர்களால் தத்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த உரிமை பொருந்தும். 2025 டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்த கனடிய வம்சாவளியை சேர்ந்த எவரும் இந்த சட்டத்தின் கீழ் தகுதி பெறுகின்றனர். குடியுரிமை கோருவதற்கான கதவு இப்போது அகலமாக திறந்துள்ளது. ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கு குடியுரிமை தானாக கிடைத்து விடாது. அவர்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி தாங்கள் கனடிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என ஒட்டாவாவை சேர்ந்த குடிவரவு சட்டத்தரணி கசன்ட்ரா ஃபெல்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மாற்றம் வெளியானதிலிருந்து விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெடிப்பை போல அதிகரித்துள்ளதாக ஃபெல்ஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விண்ணப்பங்கள் குவிகின்றன. கனடா அரசு தற்போது குடிவரவை கட்டுப்படுத்தும் கொள்கையை முன்னெடுத்து வரும் போதிலும் இந்த சட்ட மாற்றத்தை தவிர்க்க முடியாமல் போனது. 2023இல் ஒன்டாரியோ உயர் நீதிமன்றம் தலைமுறை அடிப்படையில் உரிமைகளை மறுப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது என தீர்ப்பளித்திருந்தது. இதன் விளைவாகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.